ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு 4 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து ஆயில் சூடானது கொஞ்சம் கரம் மசாலாஸ் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி இங்கே சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் வதங்கின பிறகு 5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்கின பிறகு 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட சேர்த்து கலந்து விட்டுடலாம். நல்லா தக்காளி வெந்து இந்த ஆயில் இந்த மாதிரி ரிலீஸ் ஆகி வந்த பிறகு 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரக தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மசாலாலாம் இந்த ஆயிலில் குக் ஆகி இந்த மாதிரி நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம இது கூட மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். நான் 2 பாக்ஸ் மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சோன்னா நல்லா அந்த மஷ்ரூம் வெந்து அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் ஆகி வரும். இந்த மாதிரி தண்ணி வந்த பிறகு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சோன்னா அருமையான மஷ்ரூம் கிரேவி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.